இன்றைய தியானம். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். சங்கீதம் 147:3. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, சங்கீதக்காரன் எழுதும் பொழுது இந்த வசனத்திலே இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். யாரை குணமாக்குகிறாரா? இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் குணமாக்குகிறார். அடுத்து சொல்றார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். குணமாக்குகிறார், காயங்களை கட்டுகிறார். இருதயத்தில் நொறுங்குண்டு இருக்கிறேன்னு சொல்றீங்களா? உங்களை குணமாக்குகிற இயேசு, உங்கள் காயங்களை கட்டுகிற இயேசு உங்கள் பக்கத்தில் வந்து இந்த வார்த்தை உங்களோடு பேசுகிறார். சங்கீதம் 51 சங்கீதம் 8 வசனத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதும்பொழுது எழுதுகிறார், நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும். இங்கே தாவீது என்ன சொல்கிறாரு? சந்தோஷம் மகிழ்ச்சி நான் கேட்கும்படி செய்யுங்க, அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும். அப்போ இங்கே வசனத்தின் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, ஆண்டவர் தாவீதை நொறுக்கியிருக்கிறார். அதனால தான் அவர் சொல்கிறார், நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும். ஆண்டவரே, ஒருவேளை தாவீதை போல நான் கூட உங்கள் பார்வைக்கு விருப்பமில்லாததை செய்திருக்கிறதுனால என் எலும்புகளெல்லாம் நீங்கள் நொறுக்கி இருந்தாலும், இன்னைக்கு அப்பா உம்முடைய வசனத்தால் என்னுடைய இருதயத்தை தயவு செய்து குணமாக்குங்க, என் காயத்தை நீங்கள் கட்டுங்கன்னு நம்ம ஜெபிப்போம். பிரியமானவர்களே, ஏசாயாவில் நம்ம வாசிக்கிற ஒரு வசனம் 53:5 என்ன வாசிக்கிறோம்? நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அப்போ நொறுக்குதல் அப்படின்னு சொல்லும்போது சோதனைனால நம்ம நொறுக்கப்படுவோம், அடுத்து நம்ம செய்கிற பாவத்தினால நொறுக்கப்படுவோம். நீங்கள் யோபுவின் புத்தகம் 16 நேராக வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். என்னோடு சேர்ந்து 12-14 இந்த 2 வசனத்தை பாருங்க. யோபு சொல்ற வார்த்தை, நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன், அவர் என்னை நறுக்கி என் பிடரியை பிடித்து என்னை நொறுக்கி என்னை தமக்கு இலக்காக நிறுத்தினார் அப்படின்னு யோபு சொல்றார். அதே அதிகாரம் 14 பாருங்க, நொறுக்குதலின் மேல் நொறுக்குதலை என் மேல் வர பண்ணினார், பராக்கிரமசாலியை போல என் மேல் பாய்ந்தார். இதை செஞ்சவர் கர்த்தர்னு சொல்றார். நொறுக்குதலின் மேல் நொறுக்குதல் என் மேல் அவர் வர பண்ணிட்டார், என்னை நொறுக்கிட்டார்னு சொல்றார். நீங்க என்னென்ன நடந்ததுன்னு சொல்லி யோபு 1 நம்ம வாசிச்சோம்னா நமக்கு தெரியும். யோபு 1:12 பாருங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். நொறுக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டு சாத்தான் போகிறான். கர்த்தர் என்ன சொல்றாரு? உன் கைய அவன் மேல நீட்டாத, அவன் மேல மாத்திரம் உன் கைய நீட்டாத. ஆனா நொறுக்க சித்தமானார்னு, நொறுக்குனார்னு, நொறுக்குதலின் மேல் நொறுக்குதல் என் மேல் வர பண்ணினார் அப்படின்னு சொல்லி யோபு 16 நம்ம வாசிச்சோம் இல்லையா? பிரியமானவர்களே, நீங்கள் அதே யோபு 42 வந்தீங்கன்னா, கர்த்தர் அவனை குறித்து சொல்லும்போது எவ்வளவு ஒரு பாசத்தோடு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறார். என் தாசனாகி யோபுன் 42 7-8 பாருங்க. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழ்கிறது, என் தாசனாகி யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை.
ஆனால் யோபு என்ன சொன்னால், என்னை நொறுக்குதலின் மேல் வரப்பண்ணினார்னு சொன்னார். ஆனால் கர்த்தர் அவனை குறித்து சொல்கிறாரு, என் தாசனாகி யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. 8ஆம் வசனம் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். என் தாசனாகி யோபுனிடத்தில் போய் உங்களுக்காக பலியிடுங்கள்னு சொல்றார். அப்போ யோபு அந்த இடத்துல ஒரு ஆசாரியனாக தேவனாகிய கர்த்தர் உயர்த்தி, என் தாசனாகி யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான், நான் அவன் முகத்தை தான் பார்ப்பேன், பார்த்து உங்களை தண்டிக்க மாட்டேன், அவன் உங்களுக்காக பரிந்து பேசுகிறவனாக இருக்கிறான்னு யோபுவை கர்த்தர் அங்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட பேசுகிறார். என் தாசனாகி யோபு பேசினது போல் நீங்கள் பேசலை. அப்போ பிரியமானவர்களே, ஜீவனுள்ள சாட்சியாக தேவனாகிய கர்த்தர் யோபு அங்கு நிறுத்துகிறார். சோதனையில் நொறுக்கப்பட்ட வேளையில் அவன் காணப்பட்டதை யோபு 16ஆம் அதிகாரத்தில் அவன் சொன்னதை நம்ம வாசித்தோம். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறாரு, அவன் மேலே சத்துரு கை நீட்டாதபடிக்கு அவனுக்கு கட்டளை கொடுக்குறார். அவனுடைய வாழ்க்கையை குறித்து சாட்சியும் கொடுக்க வைக்கிறார். அவன் ஒரு ஆசாரியனை போல உங்களுக்காக, யாரெல்லாம் அவனை ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்க்க வந்து குற்றம் சொல்லிட்டு இருந்தாங்களோ, நீங்கள் போங்க, அவன்கிட்ட போய் உங்களுக்காக நீங்கள் பலி செலுத்துங்க. அவன் உங்களுக்காக ஆசாரியனாக நின்று உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். அவன் முகத்தை பார்த்து நான் உங்களை தண்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்துகிறதை பார்க்குறோம். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினுடைய சமூகத்துக்கு வருகிறோம். 147ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார் என்ற வார்த்தையின்படி இருதயம் நொறுங்குண்ட யோபுவை குணமாக்கி அவனுடைய காயங்களை எல்லாம் கட்டி அவனை யாரெல்லாம் குற்றப்படுத்தினார்களோ அவங்களுக்கு முன்னால் யோபுவை கர்த்தர் நீர் ஆசாரியனாக உயர்த்தி அவளுக்காக வேண்டுதல் செய்கிறவனாக உயர்த்தி பரிந்து பேசுகிறவனாக மாற்றி அவனை ஜீவன் உள்ள சாட்சியாக நிறுத்தி நீரே. என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இருதயமும் நொறுங்குண்டு இருக்குமானால் அவர்களை குணமாக்கும். யோபுவை போல அவர்களை மற்றவர்களுக்காக திறப்பிலே நிற்க வையும், அவர்களுக்காய் வேண்டுதல் பண்ண வையும். அவருடைய காயங்களை கட்டும், மற்றவருடைய காயங்களை கட்டி ஜீவன் உள்ள சாட்சியாய் நிறுத்தும் என்று வேண்டுகிறோம். துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.